அன்பார்ந்த இறை மக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? யாராவது உங்களை இப்படி விசாரிக்கிறாங்களா? ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறார். ஒவ்வொரு மனிதர் மூலமாக, இறைவனுடைய அனுக்கிரகம் பெற்ற ஒவ்வொருவர் மூலமாக நமக்கு அந்த ஒரு விசாரணையை தருகிறார். விசாரிக்க ஆளை அனுப்புகிறார். எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க சொல்கிறார் இல்லையா? அப்போ நாம் பேர் பெற்றவர்கள் தானே. இன்றவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? நீதிமொழிகளில் இருந்து வாசகம், அதிகாரம் 11, இறை வார்த்தை 16, 17 மற்றும் 23, 24. கனிவுள்ள பெண்ணுக்கு புகழ் வந்து சேரும், முயற்சியுள்ள ஆணுக்கு செல்வம் வந்து குவியும். இரக்கமுள்ளோர் தம் செயலால் தாமே நன்மை அடைவர், இரக்கமற்றோரோ தமக்கே ஊறு விளைத்து கொள்வர். 23, 24. கடவுளுக்கு அஞ்சு நடப்போரின் விருப்பங்கள் எப்பொழுதும் நன்மையே பயக்கும். எதிர்காலம் பற்றி பொல்லார் கொள்ளும் நம்பிக்கை தெய்வ சினத்தையே வருவிக்கும். அளவின்றி செலவழிப்போர் செல்வராவதும் உண்டு, கஞ்சராய் வாழ்ந்து வறியராவதும் உண்டு. அளவின்றி செலவழிப்போர் செல்வராவதும் உண்டு, கஞ்சராய் வாழ்ந்து வறியராவதும் உண்டு. ஒன்றுமே இல்லை, ஆனால் செலவு நிறைய செலவழிப்பாங்க இல்லையா? அவங்கள்ட்ட எப்படி வந்துக்கிட்டு இருக்குது, இந்த செலவுக்கெல்லாம் எப்படி வருதுன்னு இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா? அவர்களை தூண்டுவார், அவர்கள் செய்வார்கள். எவ்வளவு பணம் இருந்தாலும் கஞ்சத்தனத்தோடு இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க? வறியவராய்த்தான் இருப்பார்களாம், செல்வராக இல்லை. ஒன்றுமே இல்லாதவர்கள் செல்வராக இருப்பார்களாம். எப்படி பாருங்க, ஆண்டவர் எந்த வார்த்தையை கொடுக்குறார் இல்லையா? கனிவுள்ள பெண்ணுக்கு புகழ் வந்து சேரும், முயற்சியுள்ள ஆணுக்கு செல்வம் வந்து குவியும். கனிவாக ஒருத்தரிடம் பேசும்போது அதுவே அவர்களுக்கு நிறைவான ஆசிரியை கொடுக்கும். முயற்சியோடு எந்த காரியங்களும் ஆணு உழைக்கச் சென்றால் அந்த முயற்சியிலே அவருக்கு நிறைவான செல்வங்களை ஆண்டவர் கொடுக்கின்றார். இரக்கம் உள்ள தம் செயல்களாலே தாமே நன்மை அடைவர். இரக்கமுள்ளோர், பிறருக்காக இறங்குவோர், பிறருக்கு செய்ய வேண்டும் என்று நினைப்போர், ஒன்றுமே இருக்காதான் நாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே அவங்க செயல்படுவாங்க. அப்படி இருக்கிறவங்க நன்மை அடைகின்ற வார்த்தை, இறைவார்த்தை சொல்லுது, நான் சொல்லலை. திருப்பி திருப்பி வாசித்து பாருங்கள், கண்டிப்பாக அதில் உள்ள வார்த்தைகள் நமக்கு கண்டிப்பாக நிறைவேற்றும். கடவுளுக்கு அஞ்சு நடப்போரின் விருப்பங்கள் எப்பொழுதும் நன்மையே பயக்கும். எவ்வளவு செல்வத்தை வச்சிருந்தாலும் எதிர்காலத்தை பற்றி அவர்கள் கொள்ளும் நம்பிக்கை, அந்த நமக்கு நிறையா பணம் இருக்குது, இதை வச்சு நம்ம இப்படி வாழ்ந்துடலாம் அப்படி வாழ்ந்துடலாம் நினைக்கிறவங்களுக்கு அந்த செல்வம் பயன்படாது. இறைவனுடைய சினம் மட்டும்தான் வந்து நிற்கும். இப்போ நமக்கு என்ன தோணுது, இப்படியே இருந்தால் கூட நமக்கு பரவாயில்லை போல, கடவுள் நமக்கு செல்வத்தை கொடுத்து அவரை மறக்கும்படி ஏன் இருக்கணும் நம்ம இல்லையா? இன்று எது தேவை அதை மட்டும் எனக்கு தாரும் இறைவா என்று கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாமே நன்மையாக நடக்கும். அந்த நன்மையை மட்டும் கேட்போமா? வாழும் வள்ளலே இறைவா, ஆமாண்டவரே, அன்றாட தேவை எங்களுக்கு சந்தித்து எங்களை நிறைவாக வழிநடத்துகிறீரே, இதற்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த வழிநடத்துதல் நாங்களும் நன்றாக இருந்து பிறரையும் நன்றாக வைக்கும்படி எங்களை தூண்டுகிறீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. பிறருடைய கஷ்டங்களை நாங்களும் பகிர்ந்து கொள்ளும்படி எங்களை ஆசீர்வதிக்கிறீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உம்மை நினைத்து நாங்கள் செய்யப்படுகின்ற அனைத்து காரியங்களும் நிறைவு பெறும் என்று எங்களுக்கு வாக்கு தருகிறீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. இந்த வரங்கள் அனைத்தையும் எங்களுக்கு தந்து உம்மோடு எங்களை இணைத்து நடக்க போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.